ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சோலோ பைக் ட்ரிப், அதுவும் ஹில் ஸ்டேஷனை நோக்கி. இது ஒரு ட்ரையல் ட்ரிப்பு, சும்மா லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போன ட்ரிப்பு. மேகமலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்டர் ரேட்டட் ஹில் ஸ்டேஷனில் இதுவும் ஒன்று. பப்ளிக் க்ரௌட்லாம் பெருசாகவே இங்கே கிடையாது. பட் மேகங்களுக்கு இங்கே குறைவே இல்லை. அதனால தான் என்னவோ இதுக்கு பேர் மேகமலை. ஆக்சுவலாக இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்கே ஏர்லி மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான் ஃபாஸ்ட் கேட்டில் அலோவ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேஸ்களுக்கு பைக் அலோவ் பண்ணுறது கிடையாது, ஆனால் இங்கே விடுறாங்க. ஸோ மிட் நைட்டே சோலோவாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட் ஆளாக செக் போஸ்ட்டை ரீச்சும் ஆகிட்டேன். அடிச்சு பிடிச்சி வந்தாலும் எனக்கு கிடைச்சது என்னவோ 2வது டோக்கன் தான். பேஸ்மெண்ட்லேருந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போக கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் 18 ஹேப்பின் பெண்டு. ஹேப்பின் பெண்டை கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஏதோ ஃபாஸ்ட் ரோட்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும். ஆனால் எஸ்டேட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு அழகு. என்னோட கையை பாருங்களேன், மிஸ்டில் வந்த பனித்துளி எல்லாமே எவ்வளோ அழகாக என்னோட கையில் ஒட்டிகிட்டு இருக்குன்னு. இங்கே நார்மலாக இப்படி தான் இருக்கும். மிஸ்ட்டு உங்களை தொட்டுட்டு போகிறத உங்களால் ஃபீல் பண்ணவும் முடியும். அங்கே உள்ள ஹில் டாப்பில் சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்குது. காலையிலே ரீச் ஆனதுனால எங்களுக்கு இட்லி சூடாக கிடச்சிது. இதை தவிர இங்கே பெரிய அளவிலான ஹோட்டல்கள் கிடையாது. லிமிட்டட் ஸ்டே மட்டும்தான் இருக்குது. பெட்ரோல் பங்க் சுத்தமாக கிடையாது. இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இது ஒரு நல்ல அட்வென்ச்சரான ட்ரிப்பு, அதுவும் பைக்கில் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. யூ நெவர் எவர் ஃபர்கெட்.